எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஐ லவ் பெட்டோட கன்டினியூஷன் vlog தாங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு நாங்க வந்து இறங்குன உடனே ஹவுஸ்பர்ன் ஹவுஸ்க்கு போலாமான்னு தாங்க பார்த்தோம். ஆனா வந்து என்ட்ரி ஃபீயே கொஞ்சம் பிட் காஸ்ட்லி. 120 பவுண்ட்ஸ் பெர் ஃபேமிலின்றதுனால அங்க இருக்க ஷாப்பை மட்டும் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டோம். அங்க இருக்க சொவினியர் ஷாப்ல என்னென்னலாம் இருந்தது அப்படின்னா, ஒயிட் ஹனி இங்க ரொம்பவே ஃபேமஸ். ஹோம்மேட் சாக்லேட்ஸ், அதுக்கப்புறமா ஒயின் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். அப்புறம் லோக்கல் ஜாம்ஸ் எல்லாமுமே இங்க நெறைய ஃப்ளேவர்ஸ்ல இருக்கும். பிக்கிள்ஸ் இருக்கும். இதெல்லாம் தான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் மேக்னெட்ஸ், கீ செயின்ஸ் நெறைய இருந்தது. இதுதாங்க ஓஸ்பார்ன் ஹவுஸோடைய பிக்ஸு. டைனிங் ஹால், குயின் விக்டோரியா அவங்களோட ரூம் இதெல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். குயின் விக்டோரியா அடிக்கடி வந்து தங்குற ஒரு இடம் அங்கே ஓஸ்பார்ன் ஹவுஸ். இது அவங்களோட வீடா. குயின் எலிசபெத் இருக்காங்களே அவங்களோட அம்மா தான் அவங்க. இப்போ அடுத்தது எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா வியூ பாயிண்ட்டுங்க. இது ஐல் ஆஃப் வைட்டோட ஒரு எண்டை வந்து ஃபுல்லாகவே பார்க்க முடியும் இந்த வியூ பாயிண்ட்ல நின்று. நான் தூரமாக இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இல்லையா, அது ஒரு ஹைவே ரோடுங்க. எப்படி இருக்குது பாருங்கள், மேலே ஏறி கீழே இறங்கிச்சு. இப்போ வியூ பாயிண்ட் பார்த்துட்டு வந்தோடனே வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடலான்ட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கோங்க. இதுதான் இன்றைக்கி நாங்கள் தங்க போகிற வீடு இந்த ட்ரிப்பில். ஸோ இந்த வீடு ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. இது ஒரு 2 BHK டியூப்ளெக்ஸ் ஹவுஸு. சைடில் தான் என்ட்ரன்ஸ் இருந்தது, பின்னாடி வந்து லான் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. இப்போ மெயின் டோரோட ரைட் சைடில் வந்து ஒரு குட்டி ஷூ ரேக் மாதிரி இருந்ததுங்க. ஸ்ட்ரைட்டாக வந்தோன்னா ஃபாயர் ஏரியா, ஃபாயருக்கு ஆப்போசிட்டில் ஸ்டெப்ஸ் எல்லாம் இருந்தது. நம்ம என்ட்ரன்ஸில் வரும்போதே நம்மளோட லெஃப்ட் சைடில் லிவிங் ஹாலும், அதுக்கப்புறமா லிவிங் ரூமும், அது பக்கத்துலேயே ஒரு குட்டி டைனிங் ஏரியா மாதிரி இருந்தது. ரொம்ப காம்பேக்டான குட்டியான அழகான வீடுங்க இது. ரொம்பவே அழகாக இருந்தது. அப்படியே ஆப்போசிட்டில் போனோம்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்து கிச்சன். கிச்சன் ரொம்பவே பெருசுங்க. ஒரு ஐலாண்ட் கிச்சன், ரொம்ப தாராளமாக இருந்தது. வெளிச்சமும் நல்லா இருந்தது. பேசிக் கட்லரிஸ்லேருந்து வெசல்ஸ்லேருந்து எல்லாமே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து டோஸ்டர் இருந்தது, கெட்டில் இருந்தது, பிளேட்ஸு, கட்லரிஸ் நான் சொன்ன மாதிரி எல்லாமே இருந்தது. ஓடிஜியும் இருந்தது, வாஷிங் மிஷினுமே இருந்ததுங்க. இங்கெல்லாம் ஒரு வாரம் அந்த மாதிரி வந்து தங்கிட்டு போவாங்க போல இருக்குது. பிளேட்ஸும் நிறையவே இருந்தது. ஸோ எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நாங்கள் குக் பண்ணி சாப்பிட்றதுக்கு இந்த வீடு. அதுக்கப்புறமா வந்து மேலே போனோன்னா 2 ரூம் நான் சொன்ன மாதிரி, லெஃப்ட் சைடில் ஒன்று, ரைட் சைடில் ஒன்று. அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்ட் ரூமும் இருந்ததுங்க. ஒரு 2 ஃபேமிலி வந்து தங்குறதுக்கு ஒரு தாராளமான ஒரு இடங்க இந்த வீடு. இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒரு ரூமு. பின்னாடி 2 டோர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து வார்ட்ரோப்ஸுங்க. அது ஒரு ரூம் மாதிரியே இருந்தது. ஓப்பன் பண்ணி பார்த்தா அது வார்ட்ரோப்ஸு. ஒரு ரூம்லேயுமே ஃபயர் பிளேஸ் இருந்ததுங்க. இங்கெல்லாம் வின்டரில் ஃபயர் பிளேஸ் இருக்கிறது ரொம்பவே மஸ்ட்டுங்க. அப்போ தான் நம்ம குளிர் காய முடியும். இது இன்னொரு ரூமுங்க, ரைட் சைடில் இருக்கிற இன்னொரு ரூமு. இங்கே வந்து ட்ராஸ்லாமும் இருந்தது. இங்கே இன்னொரு எக்ஸ்ட்ராவாக குட்டி பெட்டு போட்டிருந்தாங்க கிட்ஸு படுக்க வைக்கிறதுக்காக. ஸோ நல்லாவே இருந்தது ஒரு 2 ஃபேமிலி நாங்கள் தங்குறதுக்கு. இந்த ஸ்டெப்ஸோட ஆப்போசிட்டில் பின்னாடி ஒரு சந்து மாதிரி போச்சு. என்னன்னு போய் பார்த்தோன்னா ரெஸ்ட் ரூம்ங்க. இந்த இடம் ரொம்பவே அழகாக செட் பண்ணியிருந்தாங்க. இன்டீரியர் அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. இதோட இந்த வீடோட ஹோம் டூர் முடியுதுங்க. அடுத்தடுத்த vlogsல நாங்கள் எங்கெங்கே போகணுன்றதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.